ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? கோவிலுக்கு பக்கத்துல விட்டுறீங்களா? இதை வந்து லிஃப்ட் கேட்கும் போது கேட்பாங்க இல்லையா, கோயிலுக்கு பக்கத்துல விட்டுறீங்களா, இல்லை அந்த ஸ்கூல் பக்கத்துல விட்டுறீங்களா, ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இந்த சென்டென்ஸை கேன் யூ ட்ராப் மீ நியர் த டெம்பிள் அப்படின்னு கேட்போம். கேன் யூ ட்ராப் மீ நியர் தி டெம்பிள் அப்படின்னா டெம்பிள் பக்கத்துல, அதாவது கோயில் பக்கத்துல என்ன ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்றது. ஒரு ஆட்டோ அப்படி இல்லைன்னா டாக்ஸி கூப்பிடு. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு, இந்த சென்னை லைக் அந்த பிளேஸ்லலாம் ஆட்டோ டாக்ஸிஸ்லாம் நார்மல். ஸோ ஒரு ஆட்டோ இல்லைனா டாக்ஸி கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? கால் அண்ட் ஆட்டோ ஆர் டாக்ஸி. கால்னா கூப்பிடு, அண்ட் ஆட்டோ ஆர் டாக்ஸி அப்படின்னா ஆட்டோ இல்லைனா டாக்ஸி, இது ரெண்டு எது வேணாலும் கூப்பிடலாம். அந்த மாதிரி சொல்கிறது கால் அண்ட் ஆட்டோ ஆர் டாக்ஸி அப்படின்னு சொல்கிறது. எனக்கு ரயில் நிலையம் போகணும், இது எப்படி சொல்கிறது? எனக்கு தெரியாது, நான் இப்போது ரயில்வே ஸ்டேஷன் போகணும், இது சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வாண்ட் டு கோ தி ரயில்வே ஸ்டேஷன். ஐ வாண்ட் டு கோ தி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா நான் இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும், தேவை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஐ வாண்ட், நான் போகணும், நான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஐ வாண்ட் டு கோ டு தி ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஏதோ ஒரு பெரிய பெரிய ஷாப்ஸ்லலாம், ஒரு சில ஷாப்ஸில் நமக்கு டவுட்டாக இருக்கும், யூபிஐ கார்டு வாங்குவாங்களா என்னென்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது யூபிஐ கார்டுனா ஒன்றும் இல்லை, கிரெடிட் கார்டு அந்த மாதிரி. நீங்கள் டூ யூ அக்செப்ட் கிரெடிட் கார்டு அப்படின்னு கேட்கலாம், இல்லை டூ யூ அக்செப்ட் யூபிஐ கார்டு அப்படி கேட்கலாம். பின்னாடி பேசுகிறேன், அதாவது பின்னாடி பேசுகிறேன்னா ஒருத்தர் பேசும்போது பின்னாடி பேசுகிறதில்ல, அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை ஐ வில் டாக் டு யூ லேட்டர். ஐ வில் டாக் டு யூ லேட்டர் அப்படின்னு சொல்கிறது தான் பின்னாடி பேசுகிறேன், அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறது. மெல்ல பேசு, பேபி தூங்கிட்டுருக்கு, மெதுவாக பேசு, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. மெல்ல பேசு அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? டாக்னா பேசு, ஸ்லோலி. டாக் ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக பேசு அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? நம்ம கால் பேசிகிட்டு இருக்கும் போது சிக்னல் சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை எப்படி சொல்லுவோம்? சிக்னல் சரியில்லை. இது வந்து எப்படி சொல்லலான்னா, சிக்னலுக்கு சேம் சிக்னல் தான், சரியில்லை. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? சிக்னல் இஸ் நாட் குட். சிக்னல் இஸ் நாட் குட். இந்த இடத்துல சிக்னல் சரியில்லை, சிக்னல் இஸ் நாட் குட் ஆன் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம்? நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன், ரொம்ப லேட் ஆகாது, சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்கிறது. இல்லை வெளியில் எங்கேயாச்சும் ஃபாரின் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் போகிறாங்கன்னா சீக்கிரம் வந்துடுவேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. இல்லை வந்து நான் சீக்கிரம் வந்துடுவேன், ஃபீல் பண்ணாத, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை ஐ வில் பி பேக் சூன். ஐ வில் பி பேக் சூன் அப்படின்னா நான் சீக்கிரமாக திரும்பி வந்துடுவேன், நான் சீக்கிரம் வந்துடுவேன், இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் ஐ வில் பி பேக் சூன் சொல்லலாம். இது குட்டீஸ் கிட்டலாம் சொல்லலாம். ஐ வில் பி பேக் சூன், டோன்ட் வெரி அப்படின்னு சொல்லுவோம். நான் சீக்கிரம் வந்துடுவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? சினிமாவுக்கு போகலாம், சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க, நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன், இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் இது யூஸ் பண்ணலாம். அடுத்தது அவசரப்படாத. அவசரப்படாத இது எப்படி சொல்லலாம்? அவசரப்படாத, பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த அவசரப்படாத அப்படின்னு சொல்கிறத டோன்ட் பி இன் எ ஹரி. ஹரின்னா அவசரப்படாத. டோன்ட் பி இன் எ ஹரி அப்படின்னா அவசரமாக இருக்காத, ரொம்ப அவசரப்படாத, இந்த மாதிரி சொல்கிறது தான் டோன்ட் பி இன் எ ஹரின்னு சொல்லுவோம். இந்த சென்டென்சஸ் மட்டும் இல்லை, நிறைய சென்டென்சஸ்ஸு நிறைய விதமாக சொல்லலாம். எல்லாமே நார்மல் இங்கிலீஷ் தான், பட் ஆனாலும் அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசலாம் அண்ட் பயப்படாமல் பேசலாம். இந்த மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் நம்ம சேனலில் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான சென்டென்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் சென்டென்சஸ் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நான் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன்.